தான் டக் டக்குன்னு செய்கிறாரு என்ன? ஓ அதுதான். அதே போல் உங்களுக்கு அந்த குட்டி பாசிலே நாங்கள் பிரித்து பார்த்துட்டோம். அதாவது ஒரு பெருமையான பேரில் நாங்களே எங்களுக்கு வாங்கினாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டீங்களா? குட்டடிக்கிறீங்களா? உண்மையாக தெரியாது. ஆனால் இந்த பாசல் வந்து பெயிண்ட் அடிக்க வலிக்கிறாரு என்ன செந்துற? ஆனால் வடிவா கிடக்கு. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மோ. எங்க நிக்கிறோம்டா பாத்தீங்கன்னா ஜம்முக்கா சாப்பிடுறீங்க. நல்லா கிடக்க. அந்த சத்தம் கேக்குன்னா சரி சாப்பிடுங்க. என்ன செய்யறேன் நாங்க எங்கட குட்டி விட்டா நிக்கிறோம். நிறைய நாளா சொல்லல எங்கட குட்டி விட்டா நிக்கிறோம். ரெண்டே தினமும் குட்டி விட்டா நிக்கிறோம். ஏனண்டா ரெண்டே தினம் என்ன வீடியோன்னு எனக்கு சொல்ல தெரியல. அளவுக்கு இன்னைக்கு வீடியோவா இருக்குது. எல்லாத்தையும் தொகுத்து விடும். ஏன்னா உண்மைக்குமே நிறைய தொகுப்பா கலந்து வேற போறாரு போல அங்கடாக்கு. உண்மைக்குமே எனக்கு இந்த முண்டைக்கு குட்டி பாய்ச்சல் வந்திருக்கு. சந்திரனு கோயில இருந்து பெரிய வேலை வந்திருக்கு. இன்னொரு இடத்துக்கு நான் போக போறேன். கோயில இருந்து கோயிச்சோறு தான் வந்தது. கோயிச்சோறு வந்ததா நல்லா கிடந்தது சாப்பிட. பூசணிக்காய் கொஞ்சம் கூடி போச்சு. நல்லா கிடந்து இல்லை நான் பூசணிக்காய் உண்மைக்குமே எங்களோட கோயில் சாப்பாடு நல்லா கிடந்துச்சு. எல்லாருமே எங்களை பார்க்குற அங்கே எங்களோட அம்மா மாவட்டையெல்லாம் எத்தனை வாசல் தேவைன்னா நான் 4 வாசல்னு சொல்ல அவையில் என்ன இருக்கா பார்க்கணும் முத்து இல்லை. ஆனால் அவைகளுக்கு தெரியாது. நான் எனக்கு மட்டும் வாங்கல உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாங்குறேன்னு தெரியாதானே. அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறேன். நான் இது எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லையான்னு சொல்கிறேன்னா அப்படித்தான் சொல்கிறேன்னா. அப்போ நாங்களும் முந்தைய தினம் என்ன வீடியோன்னு நாங்கள் வீடியோக்குள்ளாம் போய் பார்க்க அப்புறம் சந்திரனும் வேலை செஞ்சு நிற்கிறேன். அப்போ அதனால் நம்ம முன்கட்டத்துக்கு எதுவுமே சந்திரனை கூப்பிடையில. அப்போ நாங்கள் என்ன வீடியோன்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னுக்கு அவங்களோட சேனல்காரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட கூட இப்போ அங்கே வீடியோக்குள்ளே பார்ப்போம். நான் சந்திரன் அந்த வேலை குறிச்சாண்டி செஞ்சுட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. சந்திரன் போகிறவங்க வேலை செஞ்சு முடிஞ்சோடனே தான் கதைப்பேன். செந்தரன் என்ன சத்தம் போடாம வேலை செய்வீங்க? ஓ அதான் பிரச்சனை. என்ன உண்மைக்கு நீங்கள் வடிவாக்குறாங்க தெரியுமோ? ஓ நல்லா கிடக்கு. அடிக்கலையா அப்போ பெயிண்ட் அடிக்க போறீங்களோ? எப்போ அடிக்க போறீங்களா? அது இப்போ அடிக்க போறீங்களா பெயிண்ட்? அப்படி எப்போ கொண்டே கொடுத்துருவோணுமே நான் வேறு தேவையாண்டது. ஆனால் உண்மையில் நல்ல ஒரு வடிவாக கிடக்கு. அந்த சிலுவையெல்லாம் நல்ல வடிவாக செஞ்சுருக்கீங்க. யார் வளர்ச்ச கஷ்டப்பட்டு வளர்த்துறீங்களோ இருந்தோ? அதான் கலை வளர்த்துறீங்க கஷ்டப்பட்டு. பார்த்தீங்கன்னா இல்லை அப்படியே இருக்கு போட்ட ஒரு செலவில்லை. நல்லா கிடக்கு உண்மையுமே கிடக்கு. கண்ணெல்லாம் ஊற்றுவாங்க. ஒரு வடிவாக காட்டுங்க அப்போ. வேறு பார்க்கவே செய்யுது இன்னொரு வடிவா கூட நல்ல பொத்தியா. இன்னும் இது பெயிண்ட் அடித்தோன்னு தான் அதில் வடிவையே காட்டும். என்ன செஞ்சுரு இறங்க நல்லா கிடக்கு. என்ன வடிவாக காட்டும். என்ன செஞ்சுரு உண்மைக்குமே என்ன நிற்கல தெரியுமா? அப்படி வடி வாங்கி அந்த இது மிளகு திரி தானே எல்லாம் கிடக்கு. இதெல்லாம் மிளகு திரி கொடுத்துரு. ஓ இதெல்லாம் என்ன இது இல்லையோ? அது என்ன
என்ன தூளியா கிடக்கு தூளா கிடக்குன்ற இங்கே இந்த இருக்கு அது சட்டம் சரியா அப்போ நீ பெயின் அடிக்க பாப்பா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பெயிண்ட் அடிக்க வலிக்கிறாரு என்ன செந்துறேன் ஆனால் வடிவா கிடக்கு சொல்லுங்க உங்களை கேட்குறாரா வடிவா கிடக்கு என்ன கேட்குறீங்களா இல்லை ஆனால் உண்மைக்கு நல்லா கிடக்கு என்ன சேச்சன் எப்படி கிடக்கு வடிவா கிடக்கு என்ன நல்லா கிடக்கு வெள்ள பெயிண்ட் அடிச்சோன்னா இல்லை அடுத்து காட்டு சந்திரன் வெள்ளை பெயிண்ட் அடித்தோன்னே தான் எடுத்து காட்டுது ஓ நல்லா கிடக்கு உண்மையாக நல்லா கிடக்கு இங்கே இதுக்கும் அடிக்கிறேன் வெள்ளை கலர் அடிப்பீங்களோ நல்ல வடிவாக கிடக்கு உண்மையாக நீங்களே என்ன இது முதலும் செஞ்சு பார்த்துருக்கீங்களோ இல்லை தான் மோத்தர செய்கிறீங்களோ கடையில் செஞ்சுனீங்களோ ஆனால் இப்படி இல்லை வளைக்கிறதுலான்னு ஒரு இது என்ன வளைச்சி அடிச்சிருக்கீங்களே நல்ல வெள்ளை கலர் வடிவா கிடக்கு அதான் வடிவா கிடக்குன்ட்டு சசினை தலைக்கு அடிச்சு விடுங்க உங்கள் அளவையில் ஒரு பணம் நடக்குது இந்த அளவேர் பெயிண்ட் ஆனால் நேற்று தான் உண்மைக்குமே கொண்டு வந்தேன் நம்ம என்ன அவசரம் பண்ணிட்டு வந்தேன் டக் டக்குன்னு செய்கிறாரு என்ன ஓ அதுதான் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிஞ்சு என்ன ஜட்ஜன் நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறாருன்னு பார்க்குறீங்களா சிந்து மாமா என்ன செய்கிறார் எல்லாம் அடிச்சாச்சுண்ணா அடுத்த ஆட்டம் என்ன வேலை திருப்பி பெயிண்ட் அடிக்க போகிறீங்களோ சந்திரன் என்ன திருப்பி பெயிண்ட் அடிக்க போகிறீங்களா அப்போ அவர் சொன்ன எதுக்கு அப்போ பண்ணுறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பாசல் வந்துருக்கு என்ன பாசல் அப்படி வந்த பாசல் உங்களுக்கு தெரியாது என்ன உண்மையாக தெரியுமா இல்லை நடிக்கிறீங்களா உண்மையாக தெரியாது ஆனால் இந்த பாசல் வந்து வழியிலேருந்து மட்டும் மேலையில் என்னென்ன தெரியும் அப்போ அங்கே பார்க்க தெரியல வழியில இருந்து அங்கே இருந்து தெரியுமா மட்டக்கிழப்புலேருந்து வருது மட்டக்கிழப்புன்னு வருது நீங்கள் என்ன புக்கிங் பண்ணி விட்டீங்களா இல்லாட்டி யாரும் அனுப்பி விட்டேன் நம்ம அனுப்பி விட்டேன் இதே அனுப்பி விட மாட்டேங்க இந்த பெரிய ஆசல் மீனா கடை அனுப்ப மாட்டேன் தானே இது நான் ஆர்டர் பண்ணினேன் என்ன நினைக்கிறீங்க இது எனக்கு முக்கியமானது எனக்கு பிடிச்சது ஒன்று காணி ஆர்டர் பண்ணினேன் உங்களுக்கு பிடிச்சதுண்டா எங்கண்ட வீட்டிலேயே என்ன விட உங்களுக்கு பிடிச்சேன்னா மேக்கப் உண்டு உங்களுக்கு பிடிக்கும் இப்படி சேர்த்தா கண்டுபிடிச்சிட்டீங்களே என்ன அதுக்காக தான் உண்மைக்கு ஆர்டர் பண்ணினேன் என்னது மேக்கப்போ நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க இருக்கிற மேக்கப் ஜாமான் இல்லாம திருப்பி மேக்கப் எடுத்தா இருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியுமா ஐலைனர் இல்லை ஐஷாடோ எல்லாம் முடிஞ்சு இப்போ 4 நாள் அதுக்குள்ள வந்துருக்கும் இல்லை இது எல்லாம் போட்டு வைக்கிற பெட்டி அதை இங்கே தூக்கி போட்டாலே யாரும் எடுக்க மாட்டாங்களா எனக்கு இந்த காலத்துல கல்லராம் அது மேக்கப் சாமான் தான் அளவுக்கு கல்லர் வந்து இதுல இருக்கிற பொச்சார் எடுக்க மாட்டாங்க இந்த கேட்டுக்கரில் எடுக்க மாட்டாங்க வெளியில இருக்க பொச்சு எடுக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட மேக்கப் சாமான் தான் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கொண்டு வைப்பாங்க எடுத்தவங்களுக்கு புதுசாக நாளைக்கு வாங்கி தருவாங்க இந்த காலத்துல மேக்கப் சாமான் விதியல் தெரியுமா அதுக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு கதை இருக்குது இந்த பொட்டின்னு பார்த்துட்டு ஆனா இது நீங்கள் எடுத்து தந்த சின்ன தான் வரும் அப்ப யோசிங்க இது நீங்க விற்கிறீங்க என்ன விடுங்க இது நீங்கள் எனக்கு எடுத்து தந்த நீங்கள் செஞ்சுறாரு பெருசா எடுத்து தந்த நீங்க அது இந்த சின்ன அது சின்ன அப்ப சொல்லுங்க அவன் என்னன்றதுக்கா கெஸ் பண்ணுங்க அவன் பிச்சு கொண்டிருக்கான் உள்ளுக்கு உடுப்பு வைக்கிற எலுமே எடுத்து வந்து அதே அதுல சின்ன அது கடையில விற்கிதான் நேரடியாது தெரியுமா கடையில 3500 ரூபா அப்போ இது நல்ல லாபம் தான் எவ்வளோ 1000 ரூபா 1000 ரூபா சொல்லி ஆனால் டெலிவரிக்காரருக்கு இப்போ ஃபோன் பண்ண போகிறேன் 1300 டெலிவரி சார்ஜ் சொன்ன வேணாம் இப்போ 1650 ரூபா எடுத்து போட்டினா அப்போ கேட்கலாம் நீங்கள் கேட்டால் அவர் இவர் வந்தவர் காசு நம்ம எடுத்தாரு அவருக்கு 300 எடுத்தாரு இல்லை அப்படி இருக்குமா அதில் எழுதி கிடக்கு இல்லை வெறும் குட்டியாக கிடக்குது ஒரு கக்கில் விழுந்தா இந்த படத்தை விட முடியும்
அப்படி நல்ல காலம் பிடிச்சி வச்சுருங்க அதுக்காக தான் சொன்னாங்க எங்க நொடுக்கொண்டு கிளான் இருக்குல்ல உங்களோட உடனே வழியில் வரணும் எல்லாம் சும்மா பேர் 1300 அதை விட 3500 வாங்கிக்கலாம் போட அங்கே எங்கே முறைடத்து இல்லாமல் இவரை பாடா ஃபிட் பண்ணிடுவோம் ஃபிட் பண்ணி தாரீங்களா அப்படி ஃபிட் பண்ணி விட்டா தான் இதில் அந்த ஆடப்பட மாட்டேங்க நீங்கள் சும்மா நோம்பல தாரீங்களா உங்களுக்கு நான் நாளைக்கு விடிய காலமும் உங்களுக்கு முதல் விலை தானா பிறந்த நாள் 16ஆம் தேதி முடிஞ்சோம் நினைவு இருக்கோம் ஃபோட்டோ பிரேம் என்ன கொள்ளுது அதே ஃபிட் பண்ணலையா ஃபிட் பண்ற ஆள் அப்ப சரி நான் உண்மையில நாளைக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபிட் பண்ணி தரேன் நல்லா கிடக்கு சரி அப்படி ஃபிட் பண்ணினா தான் உங்களுக்கு இது நீட்டா இப்போ இதுக்குள்ள என்ன சொல்றேன் இதுக்குள்ள செயின் வால் தோடு வால் இதுக்குள்ள ஃபவுண்டேஷன் வால் இதுக்குள்ள லிப்ஸ்டிக் வால் இதுக்குள்ள ஐலைனர் வால் இதுக்குள்ள உண்மையிலேயே எல்லாம் அது பொட்டி வட்டியாக தான் கிடக்குது அதுக்குள்ளே மாமாக்கு ஒரு ஆசை இது யாரும் ஒரு ஆள் வாங்கி எங்கேயும் நான் வச்சிருப்பீங்கன்னா கண்டுருப்பா அப்படி இல்லை நான் உள்ள இல்லை சும்மா தெரியா பார்த்து கொண்டு இருந்தேன் நான் உடைக்காங்க எல்லாம் உங்களுக்கு இது 2 நாள் தான் இந்த டேட்டு அவ பார்த்து கொண்டு இருந்தேன் நான் பார்க்க கலர் நல்லா கிடந்தேன் கலருக்காண்டி எடுத்து நீங்கள் இப்படி கலர்ல இருக்கு அவன் நல்லா கிடக்குன்னுட்டு மேலே இதை இப்படி கலட்டி நான் செஞ்சுறேன் கொழுவி போடலாம் கலட்டியா சரி விடா கலட்டினா அது சரி ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா கிடக்க இல்லை 1600 பிரச்சனை இல்லை சும்மா என்ன வச்சுக்கொண்டாலும் நான் ரெடிஸாக பாவிக்கலாம் அப்படி கலட்டி இதுங்க சாப்பிட வச்சு தண்ணி விடணும் உங்களுக்கு இது கலட்டுற மாடல் கலட்டில்ல என்ன சொல்லுறீங்க பிரித்து தர்றது தானே ஆனால் கலட்டினா பழுதாப்பி வச்சுட்டீங்க கலட்டினா இது வந்து அதான் இது ஃபிட் பண்ணி விட்டா தான் உங்களுக்கு சரி ஃபிட் பண்ணுவீங்களோ உங்களுக்கு நாளை ஃபிட் பண்ணி தரலாமா இல்லை பயம் மகளுக்கு அதான் சரி ஆனால் 2 கலர் ஒரே வந்து கிடக்குதா நான் ஒன்றும் இல்லை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தேன் ஒரு மணி எடுத்தோம் என்னெடுத்து அந்த தூக்கி சொன்னீங்க ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து போட்டு அடுத்த நாள் தூக்கி இப்படி இருந்து டிஷ்ஷோட எரிஞ்சிட்டு தூக்கி நல்லா கிடக்குது இந்த மடிவா கிடக்குல்ல உங்களுக்கு மடிவா கிடக்கு ஒரு ஆசைக்காண்டி எடுத்தேன் நான் அது தெரியுதா இது ஆசைக்காண்டி தான் எடுக்கிறது அப்புறம் 2ஆம் 3ஆம் நாள் இங்கே எல்லாம் முழுவடும் சரி ஓகே சந்தோஷத்தை எடுத்துட்டீங்க பிடிங்க அப்போ நீங்கள் என்ன பழதாக்கிடுங்கன்னு நான் வேலையா நிற்கிறேன் என்ன கூப்பிட்டு வச்சு மேக்கப் சாமானுக்கு இதை ஒரு இது மாதிரி எடுத்து வச்சுக்கொண்டு இன்னும் நீங்களும் எவ்வளோ மினக்கடத்துக்கு நீங்கள் சொல்லுங்க அது உடனே எதுனா மின்னண்டா உண்மைக்குமே பால் காய்ச்ச போகிறோம் அந்த ரீசன் காலம் சொன்னேன் அப்போ போத்தான மனம் சரி அப்போ நாங்கள் அடுத்த கட்டம் என்ன வந்து பார்ப்போம் சரி இப்போ பார்த்துருப்பீங்க செந்துரனும் நல்ல வடிவாக அந்த பெயிண்ட் அடித்தது எல்லாமே கொண்டு கொடுத்தாச்சு அதுவும் எங்களை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் கொண்டே கொடுத்தவர் அந்தோணியார் கோயிலுக்குன்னு சொல்லி தான் செய்ய வந்தது அதுவும் இன்றைக்கே தான் செய்ய வந்தது உடனே நல்ல வடிவாகவே செஞ்சு எல்லாமே கொடுத்துட்டார் அதே போல் எங்களுக்கு வந்த குட்டி பாசிலே நாங்கள் பிரித்து பார்த்துட்டோம் அதாவது ஒரு பெருமை அனுப்பியில் நாங்களே எங்களுக்கு வாங்கினாங்க உள்ள இல்லை நீங்கள் பார்த்துனீங்களா குட்டி குட்டி பெட்டி வாங்கி வச்சுனாங்க அதுக்கு என்ன வந்தது அதுக்கு ஒன்றும் இல்லை அடுக்கிறது அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் அடுக்கிறது அந்த இது லாச்சி மாதிரி லாச்சி மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது ஆனால் இன்னும் வாங்கிண்டியோட 2 நாள் ஆகுது இன்னும் ஒன்றுமே அடுக்கே இல்லை என்ன கிடக்கு சொல்லுங்க என்னட்ட இருக்கிற எல்லாமே காணா போடும் அதனால ஒன்றும் செய்யலாம் போட்டு அதோட அது என்னன்னு சொல்ற அந்த சிவரோட ஃபிட் பண்ணினா தானே அது இருக்குமா இல்லாட்டி அப்படியே கீழே கொண்டு விழுந்துருமா பேரத்தில் செந்திரன் தான் சொன்னேன் எடுத்துட்டாதேங்கோ தானே வந்து ஃபிட் பண்ணி தாரணுன்னு சொல்லிட்டு செந்திரன் 2 நாளாக வேலை போகிறபடியாக நாங்களும் வீடியோ அதுவும் போடையெல்லாம் கிடந்தது இனியும் செந்திரனை தாமதிக்க கூடாண்டு நான் வீடியோவை முடிப்ப கட்டத்தில் வந்துட்டேன் அதே போல் இன்றைய தினம் நாங்கள் எங்கே முக்கியமான ஒரு இடத்துக்கு போனானுண்டா சொல்லுங்க ஒன்பா பண்ணீங்க கோயிலுக்கு போனீங்க கோயிலுக்கு ஒவ்வொரு நாள் தான் நான் ஒரு நாள் இல்லை இன்னைக்கு அதையோட ஒரு முக்கியமான வித்தியாசம் தெரியணுமே அது உண்மைதான் அந்த தலைமுடியை பழுதாக்கின நாள் தானே தலைமுடியை பழுதாக்கல தலைமுடியை கொஞ்சமே நீட்டாக்கி கொண்டு வந்தேன் நான் அதாவது என்னுடைய தலைமுடியை போய் அயன் பண்ணி கொண்டு வந்தேன் நான் நல்ல வடிவாக இருக்கட்டும் நல்லா கிடக்கு நல்லா கிடக்கு வெள்ளதான் சின்ன மேக்கட அந்த வடிவில் கிடக்கண்டு என்ன செய்யறது மேலும் சந்தோஷப்படட்டும் சொல்றேன் வாங்கிட்டீங்கண்டா ஆனால் இல்லை உண்மைக்குமே நானும் நம்பி தான் போனான் அயன் பண்ணி வடிவாக ஆனால் காணாது அயன் பிடிச்சது அயன் பண்ணி நான் காணாது உண்மைக்குமே சரியான ஒரு என்ன அயன் பண்ணி நம்ம ஏட இல்லை கொஞ்சம் தும்பு முட்டாசி மாதிரி கிடக்கு இப்போ ஏன்னா என்ன சுருள் முடி வடிவாக கிடந்தது இப்போ தும்பு முட்டாசி ஒரு மாதிரி இருக்கு போலாம் கிடக்கு அவ்வளோ அதோட கொண்டிஷனுக்கு வந்துட்டு இந்த தலைமுறை ஏதோ தெரியல ஆனால் அங்கே அயன் பண்ணிட்டு பார்க்க வீடியோ எடுத்தவ காட்டே கொஞ்சம் வடிவாக கிடந்தது அது அவன் இதுவள் கொஞ்சம் வித்தியாசம் லைட்டுவள் காலத்து அந்த கண்ணாடி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அதானே
அது பொண்ணு செய்யலாம் போட்டு என்ன செய்யறது நான் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும். அவசரப்பட்டு போறது உங்களான பிரச்சனை. நான் தனியா போயில அது உங்க அக்காவோட போனேன். உங்களோட அக்கான முடியும் சரியே. இல்ல அவ என்னல ட்ரைனிங் பார்த்தா அவ அப்போ சொன்னா போகாதீங்க நான் தான் கேட்க போனா ஆனா முடியண்டுமே கொட்டுப்படாதுன்னு சொன்னேன் நம்மாவிய. பரமசிவனுக்கும் பட்டாதானே புரியுமா? அது போலானே நான் எனக்கும் பட்டுட்டு என்ன புரிஞ்சு என்ன புரியாம விட்டு என்ன ஆனா கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நீளமா இருக்கு என்ன. என்னது 2 ஆள் நீளமா முதல் கட்டியா இருந்த கொஞ்சம் கட்டியா தான் கிடந்த இப்போ கொஞ்சம் ஓகே இப்படி கட்டி கொண்டு போனா ஒரு வடிவு தெரியும் இங்க தனி வடிவு இது பார்க்க பயமாத்தான் கிடக்கு ஒன்று காணல இங்க பின்னுக்கெல்லாம் வேணாம் என்னன்னு சொல்றேன் என்ன முடி ஆகல் நூடுல்ஸ் முடி சுருண்டு இருந்தது இப்ப நல்ல எல்லாரும் சொல்லி என்ன வேறுங்க அதான் உங்களுக்கு வடி வேண்டியது வடிவு இல்லையான்ட்டு போ இது மடி வேண்டாம் சொல்லி நம்ம வலிக்கிட்டு விட்டா சும்மா அப்படி எடுத்து குத்தி டெய்லியால வளர்க்கிடணும் இல்ல சும்மா அப்படி வலிக்கிட்டு நடந்து போனா சும்மா அப்படியே பார்த்து மயங்கிருவீங்க என்ன நாயில இல்ல நாங்க ஆனா செந்திரன் சொன்னார் பார்த்த உடனே வடிவா கிடக்கு என்னன்னு சொல்ல வேண்டாம் பொறுப்பா வடிவா கிடக்கு என்ன செய்யறேன் நான் கோலா கோலாண்டாக்கான்னு சொல்லிக்கான் சரி வந்துதானே சொல்லுவாரு நான் மிச்ச கதை மூலா கதை சொல்லுவேன் வேலையால வார கொதைக்கு இதை கேட்டு அப்படி இருக்கு. அதனால நாங்களே வீடியோல எடுத்து நாங்களே முடிப்போம்னு வந்துட்டா செந்திரனுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அதே போல செந்திரன் அங்க மான் அவட்ட வேலையை போயிட்டேன். அப்ப அதனால நாங்கள் இதோட சம்பளம் தானே யாருக்கு செந்திரன் சும்மா அவ தெரியாத சும்மா போறாரு இங்க இவ்வளவு வேலை அங்க போய்க்க சும்மாவோ வேற உண்மைக்குமே இங்க செந்திரனுக்கு நிறைய வேலை வந்து கொண்டு இருக்கின்றன. அதே போலதான் அவரும் அவசரமாக வேலை செய்யணும் பண்றதுக்காண்டி 3 நாள் கடத்திட்டார். இன்றைக்கு 1 நாள் கடத்தினா அவர் சொன்னாரு நீ வேலை செய்ய விட மாட்டேன்னு சரியில்லை தானே கேட்டதுக்கு தக்கன செஞ்சு கொடுக்கணும்ன்றதுக்காண்டி செந்திரன் போட்டார். அதுவும் என்ன அடிக்கப்படணும் தெரியுமா செய்யறாங்க சொல்லுங்கன்னு பாக்கும் போனீங்கல்ல பாக்க செந்திரனை பட்டை கூட அடிக்கப்பட்டு பட்டை கூட பட்டை கூடாரம் வட்ட கூடாரம் அதுக்கு எதுவும் சமையல் செய்யறேன்டா செய்யலாம் அப்படி அந்த ஆங்கிள் சாப்பாடு கடையில் பார்த்துருப்பியல் ரவுண்டா இருக்கும் சாப்பிட்ற கேட்டேன் அப்படி அந்த பிளான்ல அது சமைக்கிற மாதிரி செய்து கிடக்கு நல்லா கிடக்குமே என்னது சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்வையெல்லாம் பார்க்க நல்லா கிடக்குமே அந்த வடிவா இருக்குமேன்னு சொல்லணும் அடிக்கலாம் போல இருக்கு என்னது வட்டக்கட்டில் அடிக்கலாம் உங்களை மனசன் சும்மா அடிச்சு தெரியாது ஃப்ரீயா ஆமா உங்களுக்கு இல்ல இன்னும் ஒரு ஆணி அடிச்சு தெரியாது அவ்வளவு 16ஆம் தேதி வந்த இன்னும் அந்த பிரேம் கொள்வேல என்ன பாருங்க அவ்வளவு பாக்குற வேலை செந்திரனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அடிச்சே தர மாட்டார். அப்ப நாங்கள் நிறைய கேட்காம சொல்ல வர்றீங்களோ இல்ல தலைமுடிய கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் மயங்கின்னு வளர்ப்போம் தலைமுடி அடிக்கடி காட்ட அதுதான் நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோணும். இன்னும் புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.